பவித்ராவோட சத்தம் வீட்டு வாசல் வரைக்கும் கேட்டுச்சு. என்னத்த இப்படி பண்றீங்க? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு அறிவு இருக்காதா? பாத்திரத்தை கொஞ்சம் நல்லா தான் விளக்கி வைங்களேன். இப்படி பவித்ராவோட சத்தம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த பவித்ராவோட கணவர் கணேஷ் காதுலயும், கணேஷ பார்க்க வந்திருந்த அவருடைய நண்பர் காதுலயும் விழுந்துச்சு. மேற்கொண்டு உள்ள சத்தம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அத்த காயப்போட துணி எல்லாம் மடிச்சு வச்சிருங்க, இன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் வராதான், அதனால குழந்தைங்க துணி எல்லாம் கையால துவச்சிருங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மத்தியானம் சமைக்க வேண்டிய காய்கறி மட்டும் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே கையில காஃபி எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வந்து கணவர் கிட்டையும் அவருக்கு எய்தாப்புல உட்கார்ந்திருந்த அவருடைய நண்பர் கிட்டையும் கொடுக்குறா பவித்ரா. பவித்ராவோட கணவர் கணேஷ் ஏன் இப்படி விரட்டுறாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு பவித்ரா உள்ள போறா. இப்ப கணேஷோட ஃப்ரெண்ட் கணேஷ பார்த்து, என்னங்க இந்த விரட்டுறாங்க உங்க அம்மாவை, நீங்க கொஞ்சம் கண்டிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு கணேஷ், எங்க அம்மாவா, நீங்க வேறங்க, உள்ள என் மனைவி அத்தை அத்தன் கூப்பிடுறது வீட்டு வேலைக்காரம்மா, அந்த அம்மா வேலைக்கு சேரும் போதே இவன் நான் உங்களை அத்தன் தான் கூப்பிடுவேன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு வேலைக்கு சேர்த்தா. ஊர்ல இருக்கிற எங்க அம்மா மேல உள்ள கோவத்தை எப்படி தீர்த்துக்கிறா பாருங்க. எப்படியோ நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரி அப்படின்னு இருக்கான் கணேஷ். ஒரு ஊர்ல ஒரு வக்கீல் இருந்தாராம். அவர் எந்த கேஸ்ல ஆஜரானாலும் நிச்சயமா ஜெயிச்சிருவாராம். ஒரு குறிப்பிட்ட வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப திறமையா வாதாடிட்டு தன்னுடைய இருக்கையில வந்து உட்கார்ந்தாரு. அப்ப அவருடைய உதவியாளர் பக்கத்துல வந்து, சார், இந்த வாலிபர் தான் நம்ம கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாலிபர் தான் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொல்ல போற நேரம் இவர் உடனே எந்திரிச்சு, இது வரைக்கும் நான் சொன்ன சட்ட பாயிண்ட்டுகள்லாம் சரியா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வழக்குக்கு அது கொஞ்சம் கூட பொருந்தாது அப்படின்னு ஆரம்பிச்சு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி இல்ல, நிரபராதி அப்படின்னு வாதம் பண்ணாரு. கடைசியில அவருடைய இரண்டாவது வாதம் இவ்வளவு அருமையா இருந்ததாம். அதனால அவருடைய கட்சிக்காரர் நிரபராதின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு வழங்கினாராம். ஒரே மனிதர் ஒரு விஷயத்தை பத்தி நேரெதிர் கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு மனிதர்கள் எப்படி கருத்து வேறுபாடு இல்லாம இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.